இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஏகப்பட்ட பிரச்சனைகள், டென்ஷன் இதுல எங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுன்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு முழுசும் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிற ஒரு முடிவோட எழும்புனாலும், அந்த மகிழ்ச்சிக்கு இடையூறா ஏதாவது ஒண்ணு வந்துருது. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும்போது, ஏன் எனக்கு மட்டும் மகிழ்ச்சி எப்போதும் எட்டாக்கனியாவே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கலகலன்னு இருக்கிற கடை வீதியில ஒரு 10 பேரை பார்த்து, உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க விருப்பமா, இல்லை சோகமா இருக்க விருப்பமான்னு சும்மா கேட்டு பாருங்க. யாராவது வாழ்க்கையில சோகமா இருக்க விரும்புவாங்களா? நிச்சயமா எல்லாரும் சந்தோஷமா இருக்கத்தான் விருப்பம்னு சொல்லுவாங்க. உடனே உங்க அடுத்த கேள்வியை கேளுங்க. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கீங்களா? உடனே பாதிக்கும் மேற்பட்டவங்களுடைய தலை கவிழ்ந்துரும். நாம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா ஏன் நம்மால எப்பவும் அப்படி இருக்க முடியல? ஏன்னா நம்ம மகிழ்ச்சிய வெளிய தேடி ஓடுறோம். நம் சுற்றம், நட்பு, சுற்றுச்சூழல்ல சந்தோஷத்தை தேடுறோம். இல்லீங்க, சந்தோஷம் நமக்குள்ள இருக்குது. கடவுள் மேல நம்பிக்கை வைப்போம். சத்தியத்தின்படி வாழுவோம். நம்முடைய வேண்டுதல்களை கடவுள் நிறைவேற செய்வாரு. இந்த உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் நமக்கு தருவாரு. சங்கீதக்காரன் சொல்றத கேளுங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அதுக்காக நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள், நஷ்டங்கள் வராதுன்னு அர்த்தமில்ல. துன்பங்கள் வரும். ஆனாலும் உலக பிரகாரமான பிரச்சனைகள் நம்ம மனசுல இருக்கிற மகிழ்ச்சிய ஒன்னும் செய்ய முடியாது. துன்பத்திலையும் மன மகிழ்ச்சியா இருப்போம்.